இங்க பாங்க. என்ன ராஜி வேலை பார்த்துட்டு இருக்கல? எப்ப பாங்க நானே சமைச்சு நானே சாப்பிடுங்கம்மா. எனக்கு எங்கேயாச்சும் வெளியே போய் சாப்பிடணும் போல இருக்கு. வெளியே போய் சாப்பிடணுமா? ஆமா, ரொம்ப கடுப்பா இருக்கு. நானே டெய்லி சமைச்சு சாப்பிடணும்ல. எனக்கு எங்கேயாச்சும் வெளியே போய் சாப்பிடணும் போல இருக்கு. ஏதாச்சும் நல்லா சூடா சமோசா பஜ்ஜி அப்படி ஏதாவது நல்லா காரசாரமா சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா சைனால தான் இருக்கும். எங்க பண்றதுன்னு அங்க போயிட்டேன். நானே எப்ப பாரு சமைச்சு சாப்பிடவே ரொம்ப கடுப்பா இருக்கு எனக்கு. சரி, உனக்கு என்ன சமோசா இதெல்லாம் வந்து இங்க ஓவர். சைனால சமோசா அப்படி என்ன சொன்னா பஜ்ஜியா? ஆமா, எங்க தாத்தா உங்க தாத்தா வந்து நீங்க போட்டதான் உனக்கு கிடைக்கும். உனக்கு என்ன இப்ப என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஏதாச்சும் நல்லா சூடா நல்லா கொஞ்சம் ஸ்பைசியா காரமா ஏதாவது சாப்பிடணும். எனக்கு ஏதாச்சும் சூடா காரமா அப்படி ஏதாவது சாப்பிடணும். இப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். வேற லெவல். ஆமா, சைனால தான் வேற லெவல்ல இருக்கும். ட்ரை பண்ணி கூட்டு பாரு. சரியா? போய் கிளம்புங்க. மோனிதா நீ கிளம்பு. சிவா, நம்ம அப்பா வெளியே போய் சாப்பிட கூட்டிட்டு போறாங்க. அப்பலாம் வெல்கம் டு மை சேனல் ஆல் இன் ஒன். இப்போ நம்ம வந்து ராஜி கேட்டதுனால வந்து ஒரு இடத்துல காரசாரமான ஒரு சாப்பாடு இருக்குது. வித்தியாசமான சாப்பாடு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் சைனீஸ் ஃபுட் வெரைட்டிஸ் இருக்கும். அங்கே தான் போகிறோம். ஸோ வாங்க போகலாம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். ஃபுட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இங்கே பெரிய ஹோட்டல் அந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலாக இருக்கும். நான் வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். மோஹிதா பாருங்கள், டெம்பரேச்சர் 4ல் இருக்குது. அதனால தான் மோஹிதாவுக்கு வந்து குளிர் தாங்க முடியல. இது போட்டிருக்கு, எல்லாமே போட்டிருக்கு, எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு மோஹிதாவுக்கு. கொஞ்சம் குளிராக தான் இருக்குது. ஆமாம், இங்கே வந்து இருட்டாக போகுது. ஆக்சுவலி இங்கே வந்து எப்போயுமே 5:30க்கே வந்து இங்கே இருட்டாயிரும். இருட்டாதுக்கு முன்னாடி போக முடியுமா என்னன்னு தெரியல. இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் பஸ்ஸில். வந்தாச்சுங்க. இது எப்படின்னா வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு, நிறையா ஃபுட் வெரைட்டிஸ் இருக்கும். நான் காமிக்கிறேன். இதாங்க இது ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருக்கும். அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான். வாங்க கீழே காமிக்கிறேன். இது வந்து டம்ப்ளிங்ஸ் மாதிரி. இது டம்ப்ளிங்ஸ் தானே ராஜி இது? ஆமாம். ஸோ நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாங்க. இது வந்து வாத்தோடைய ஈரல், கழுத்து, கால், தலையெல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லாமே இருக்குது. வாத்தோடைய குடல் கூட வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதுதான் பாருங்கள் வாத்தோடைய தலை. வாத்தோடைய தலை இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ண முடியாது. நம்ம வந்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம். இது வந்து ஃபுல்லாக வந்து வெஜிடபிள்ஸ், பீஃபு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். நம்ம வந்து எதை செலக்ட் பண்ணுறோமோ, இது ஃபுல்லாக வந்து பீஃபு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். எதை செலக்ட் பண்ணுறோமோ அதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி தருவாங்க. ஹலோ Hello， 你好，直播吗？Just I'm taking video. YYDS。Which one is good here? What is this? Yes，烤肠。Oh, is it? What is that? Is it beef? 太 serious，烤肠用英语。Translate பண்ணுறாங்க. ஏதாவது ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. Is it meat? Yeah。Oh, sorry. I want veg. No， 这是淀粉的。Oh, is it not? Is it beef, right? Nero. No。烤肠的英语。Nero beefங்க சைனீஸில். அது இல்லையே சொல்கிறாங்க. Delicious。Is it? Delicious， yeah。Maybe it's delicious for you. For you it's delicious. For you。Oh, thank you. அந்த சைனீஸ் பொண்ணுங்கள்ட்ட கேட்டோம், இது சிக்கனா, இதுவும் சிக்கன் சொல்கிறாங்க. யா, தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து உனக்கு எடைராஜி எத்தனை வேணும்? அது இது சிக்கன் அப்படியா? இல்லை ராஜி, இது ப்ரான். இட்ஸ் ஓகே. ஒன்று வேணுமா? இது ஒன்று எடுத்துக்கலாம்.
அது சிக்கன் கிடையாது, அது பிக்கு. அப்படியா? கட்டையா இருக்குல்ல. ஓ இதுதான் சிக்கன். இது சிக்கன். உனக்கு இப்போ இது வேணுமா இல்லை இது வேணுமா? இதே இருக்கட்டும். இல்லை இதே இருக்கட்டும். இது ஃபுல்லாக மீட்டுங்க. ஃபுல்லாக மீட்டு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது. பொட்டேட்டோ இருக்குது, இது கத்தரிக்காய் இருக்குது, அது பொட்டேட்டோ நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பொட்டேட்டோவும் இதுவும் வந்து வாங்கியிருக்கோம். திரும்ப பார்ப்போம். 你是哪个国家的？哪个国家？哪个国家？你来自哪里？来自哪里？ இன்னும் ஏதோ பேசுகிறாங்க, ஒன்றும் புரியலைங்க எனக்கு. பாருங்க எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். சைனீஸ் ஃபுல்லாக வந்து க்ரீனிஸ் இருக்குது பாருங்கள். இது கூட வந்து இது வந்து மீட்டு ப்ளஸ் வந்து அந்த முளைக்கட்டின பயிர் இருக்குல்ல, பயிர்லேருந்து முளைக்கும் தெரியுங்களா, அதோடைய குருத்து அது கூட சேர்த்து வச்சுருக்காங்க. எவ்வளோ ஹெல்த்தி அது, அதெல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்கள். இது வந்து பொட்டேட்டோ, கேபேஜு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. மேலே இருக்க வெஜிடபிள்ஸ் ஐட்டம்ஸ், கீழேலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மீட் ஐட்டம்ஸ். பார்க்குறதுக்கே எவ்வளோ வந்து ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இவங்க வந்து அதனால தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எங்கே ஹெல்த்தியாக இருப்பாங்க. இது பார்க்குறதுக்கு ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இருக்குங்க. ஆனால் ஸ்டார் ஃபிஷ்ஷாக இருக்குமா ராஜி? தெரியலையே, ஆனால் ஸ்டார் ஃபிஷ்ஷாக என்னன்னு தெரில. இது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி தான் கொடுக்குறா. ஃபுல்லாக ஆயில் இருக்கா, நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்கிறாங்க. நம்ம இது லாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இது வந்து இதுதான் எடுத்துட்டாருங்க. ஃபுல்லாக அதில் தடவி தராரு. ஏதோ தடவுறாரு. சாஸ்ன்னு நினைக்கிறேன், ஏதோ டொமேட்டோ சாஸ் மாதிரி போட்டு மேலே மசாலா போட்டு. ஷீஷே நல்லா இருக்கு பொட்டேட்டோ. நல்லா இருக்கு, ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்கு. சூடாக இருக்கா ரொம்ப? ஆவா வருது. சூப்பராக இருக்கு. அப்படியா? கேஎஃப்சியில் ஃப்ரைடு சிக்கன் மேலே சாஸ்லாம் போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. ஓ நல்லா மேலே வந்து முழுங்க. நல்லா மேலே முழுங்க, மிக சாஃப்டாக செமையாக இருக்கு. காரமும் மைல்டாக இருக்குது, நல்லா இருக்குது. சப்புங்கலாம் இல்லை, சூப்பராக இருக்குது. சிக்கனில் ஒரு ஸ்மெல் இருக்குமே, அது இல்லை? சூப்பராக இருக்குப்பா. நம்ம பண்ண கூட அந்த டேஸ்ட் வருமானு தெரியல, செமையாக இருக்குது. நம்ம கேஎஃப்சி சிக்கன் மாதிரி இருக்கா? கேஎஃப்சி சிக்கனே கொஞ்சம் நல்லா காரமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு அதுவும் நல்ல ரெசிபி இது. சூப்பர். நல்லா இருக்குல்ல? செம்மையாக இருக்குங்க. நல்லா மொறுன்னு நம்ம டேஸ்ட்டுக்கு இருக்கு. சிக்கன் வந்து த்ரெட்டு மாதிரி வருதுங்க, அப்படியே நூல் மாதிரி வருது. சிக்கன் நல்லா கிரைண்ட் பண்ணி அதில் மசாலா இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு தட்டையாக வச்சு இதில் வந்து குச்சியில் குத்திருக்காங்க. அந்த குச்சியில் அதனால் பொரிச்சோன்னா சூப்பராக இருக்குது. மோஹிதாவை பாருங்க எப்படி பாருங்க, எப்படி இருக்கு? சத்தமா ஸோ அடுத்த கடைக்கு போகலாங்க, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஏதோ ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸுங்க. நம்ம வந்து என்ன வந்து இதில் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும் போல். இந்த ஐட்டத்தில் நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி நூடுல்ஸ் உங்களுக்கு பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி தருவார். அதுதான்
பட் நூடுல்ஸ்லாம் ஃப்ரை பண்ண நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாம், வேறு ஏதாவது போகலாம். இருக்குல்ல இந்த முட்டை வந்து முட்டைக்குள்ளே குஞ்சு இருக்கும். அந்த முட்டை குஞ்சு பொரிக்கிற சமயத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜில் வந்து முட்டையை ஃப்ரை பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா குஞ்சு இருக்கும். சிக்கனா பார்த்தீங்களா, முட்டைக்குள்ளே வந்து குஞ்சு இருக்குது. முட்டைக்குள்ளே குஞ்சு இருக்குது பாருங்கள். அந்த கால் கூட நீட்டிக்கிட்டு இருக்கா, அது கால், குஞ்சியோட கால். அதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றாங்கங்க. இதுக்காகவே கோழியை வந்து அடகாக்க வச்சு, ஸோ அந்த முட்டைக்குள்ளே அந்த குஞ்சு இருக்கும்ல, முட்டை பொறிக்க வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் எடுத்துருவாங்களாம். யா டேக் இட் அவுட். அதாங்க ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஓகே சார். குஞ்சோட வச்சு சாப்பிட்றாங்கங்க. அந்த முடி கூட அப்படியே இருக்குங்க. இந்த பாருங்கள், முடி கூட இருக்குது பாருங்கள். அந்த முடி இருக்கா, அந்த கருகிற வாசம் கூட அப்படியே வருது. முடி கருகிற வாசம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்றாங்க. ராஜி, இது ட்ரை பண்ணுறியா? கோழி குஞ்சு தான். எந்த தாய் உள்ளத்தாலும் ட்ரை பண்ண முடியாதான். இது வந்து பணியாரங்க. நம்ம ஊர் பணியாரம் மாதிரியே பண்ணுறாங்க பாருங்க. ஹலோ, ஒரு பணியாரம் மாதிரியே இருக்குது. இது நம்ம ஊர் பணியாரம் தான் நினைக்கிறேன். பணியாரம் மாதிரியே இருக்குது பாரு ராஜி. பணியாரம் தான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. சாப்பிட்றியா? 4 1 2 3 4 1 2 3 4 யா ஸோ ஒரு 4 கேட்டிருக்கேன். பணியாரம் மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ராஜீவ் சாப்பிட்டு சொல்லுவாங்க. வச்சுருக்காங்க, பாப்பா எப்படி இருக்குன்னு. ஆனால் பணியாரம் மாதிரி தான் இருக்குது ராஜி. ஆனால் இது என்னன்னு தெரியலையே. சாப்பிட்டு நீ தான் சொல்லணும் ரிவ்யூ. எஸ். இதில் எது வேணுமா ராஜி? இல்லை அப்படியே சாப்பிட்றியா? ஓகே. இதில் நீ செலக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி காசு போல. இதில் நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அது காசு. ஃபுல்லாக டிஸ்பிளே வச்சுருக்காங்கல்ல, இதில் என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி காசு. மைனஸ் மாதிரி போடுறாங்க ராஜி. போடுறாங்க. ஓகே இது போடுறாங்கங்க. மேபி ஆல்கேவா இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அந்த சீவிட்ஸ் நிறையா சாப்பிடுவாங்க இங்கே. ஒருவேளை சீவிட்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். நோ சீஷே ஒரு நிமிஷம் பே பண்ணிக்கிறேன். சாப்பிடுறது எப்படி இருக்கு? சாப்பிட்டு சொல்லு. எப்படி இருக்குன்னே சொல்ல தெரியல எனக்கு. ஸ்வீட்லெஸ் பணியாரம் எப்படி இருக்கும்? மைதா மாவில் செஞ்சுருக்காங்க போல. எதுவுமே உப்பு இல்லை, ஸ்வீட் இல்லை, ஒன்றுமே இல்லை. பிளெயினாக இருக்குது. சூடாக கொஞ்சம் காரம் மேலே கொஞ்சம் மொழுன்னு இருக்குது. பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் மாதிரி இருக்கு. சூடாக சாப்பிட்டா உள்ள என்ன இருக்கு? ஸ்டஃப் எது இருக்கா? ஒன்றுமே இல்லை. அப்படியே சீஸியாக இருக்கு உள்ள. ஆனால் சீஸ் இல்லை, அப்படி இருக்கு. மேலே டாப்பிங்ஸ் போட்டுருக்காங்க. அது வந்து மீட்டு போல. மீட் டேஸ்ட்ல இருக்கு. ஓ மீட் அது. ஆமா மீட். நான் சீவிட்னு நினைச்சேன். கிரீன் கலர்ல சீவிட், எங்க இப்ப ஒயிட் கலர்ல இருக்குல அது மீட். ஒயிட் கலர் இருக்குது மீட். மீட் ஆமா. சாப்பிடு மீட் சாப்பிடு. என்னது மீட் தானே? மீட் தான். கறிங்க அது.
இந்த கறி கூட வந்து அந்த சீவிட்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி காசு போல். நான் சாப்பிட்றேங்க, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பாயாசம் மாதிரி ஊற்றுறாங்க. பாயாசம் மாதிரி ஊற்றுறாங்க, என்னன்னு தெரில. இது எதுவும் ட்ரை பண்ணுறியா ராஜி? இந்த பாயாசம் மாதிரி இருக்கிறது பாயாசம் மாதிரியா இருக்குங்க. செம்ம அழகாக இருக்குது. இட்ஸ் குட். பாருங்க, அப்படியே அதிலிருந்து ட்ராகன்லேருந்து புகை வர்ற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த இதுக்குள்ளே ஏதாவது சூடாக எதாவது இருக்குது பாருங்க. ட்ராகன் வாயிலிருந்து புகை வருது. திஸ் ஒன் ஈகானா ஒன்று. ஓகே, திஸ் ஒன் நோ ஓகே. நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த இது ராஜிக்காக.你要一个加什么呢？ No. 这不要，加这个，这不要。 No. 这个也不要，这不要。 பியா 啊，好。 பியானா வேணான்னு அர்த்தமா? நம்ம பரோட்டா மாதிரி தாங்க. இங்கே பாருங்க, நம்ம பரோட்டா மாதிரியே தேய்க்கிறாரா? அப்படியே தேய்ச்சி அப்படியே இது பண்ணி நம்ம பரோட்டா மாதிரி தான். அவன் பரோட்டா மாஸ்டர் மாதிரியே அவர் பண்ணுறாரு பாருங்க. பண்ணிட்டு இந்த முட்டையை ஊற்றி உடச்சி ஊற்றிடாரா, அடிக்கிறாரா, அதில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அது உள்ளே ஊற்றிடுவாருங்க. 2 லேயர் மாதிரி இருக்கும். அதை பாருங்க, புஷ்ஷுன்னு வந்துருச்சா? இதை பாருங்க, அதை வச்சு ஓட்டை போட்டு உள்ளே ஊற்றிடுவார் முட்டையை. அவ்வளோதான். பாருங்க, தேய்க்கிறாரு பாருங்க. அவ்வளோதான். பரோட்டா மாதிரி தான். நம்ம பரோட்டா வீச்சு பரோட்டா போடுவோம், இவங்க வந்து அந்த சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிடுறாங்க. தேய்ச்சிட்டு அப்படியே போட்டுறாரு. நம்ம ஊரில் பரோட்டா மாட்டார் எப்படி வந்து பிஸியாக இருப்பார், அதே மாதிரி இவரும் பிஸியாக தான் வேலை பார்க்குறாரு பாருங்க. அதுங்கிட்ட ஒன்று குக் ஆகிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் பரோட்டா மாவு பிசைஞ்சிக்கிட்டு இருப்பார்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஓகே, ஓகே 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 திஸ் ஆர் எல்லாமே நம்ம போட சொல்லியாச்சு இதில் எல்லாத்தையும்.
ராஜிக்கு எல்லாமே வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஏதோ முடிச்சு மாதிரி இருக்குது. அது வந்து இந்த பீஃப் இருக்குல்ல, அது ஏதோ சாஸ் மாதிரி இல்லை பாருங்க, சாஸ் மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, அப்படியே சுற்றிடுவாங்க முடிச்ச உடனே. அவ்வளோதான், நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி காசு. ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம். சீஷை காரமாக நல்லா வெஜிடபிள் மாதிரி நல்லா இருக்கு. உள்ள முட்டைவே போட்டிருக்காங்க, அந்த முட்டை ஃப்ளேவராக இருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு.